இந்த கொஸ்டினை பாருங்கள். செக்ஸ் ரேஷியோ அப்படின்னா 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் என்ற விகிதத்தை குறிப்பிடக்கூடியதான் செக்ஸ் ரேஷியோ. 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் இருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய செக்ஸ் ரேஷியோ. ஐஎம்ஆர் அப்படி சொல்லக்கூடிய இன்ஃபான்ட் மார்டல் ரேட் அப்படி சொல்லக்கூடியது என்ன கேட்டால், ஒரு வயது முடியும் முன் குழந்தைகளின் இறப்பு விகிதத்தை குறிப்பிடக்கூடியதான் ஐஎம்ஆர்னு சொல்லக்கூடியது. எம்எம்ஆர்னு சொல்லக்கூடியது என்ன கேட்டால், 1,00,000 அல்லது 1,00,000 கர்ப்பிணி தாய்மார்களை பிரசவ இறப்பு விகிதத்தை குறிப்பிடக்கூடியதான் எம்எம்ஆர், மெட்டர்னல் மார்டல் ரேட்னு சொல்லுவோம். சரிங்களா. அதுக்கடுத்து மக்கள் தொகை அடர்த்தி என்பது 1 சதுர கிலோமீட்டர் வரைக்கும் மக்களுக்கு குறிப்பிடக்கூடாது. 1 மற்றும் 4 மட்டும் தான் சரி. டேரெக்டாக 11th எக்கனாமிக் புக்கில் இருக்குது, என்ன இருக்குன்னு சொல்லி பார்க்கலாம். இங்கே வருங்க, மக்கள் தொகை அடர்த்தி என்பது 1 சதுர கிலோமீட்டர் பரப்பளவை வசிக்கும் மக்களின் எண்ணிக்கையை குறிக்கின்றது அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. 1951 எவ்வளோ மக்கள் தொகை அடர்த்தி 117 இருந்தது. 2011 382 மாறிடுச்சு. பாலின விகிதத்தில் 1000 ஆண்களுக்கு எத்தனை பெண்கள் உள்ளன என்ற விகிதத்தை குறிக்கிறது. 1951 946 இருந்தது, 940 என்ன செஞ்சிருக்கு, குறைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட பாலின விகிதம் அதிகரிக்க வேண்டிய சூழ்நிலை இந்தியாவை பொறுத்த என்ன செஞ்சிருக்கு, குறைந்து காணப்பட்டிருக்கு.